ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது 2023 வெளியான தி அன்வெல்கம். ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு பேரு ஜெமி, அவரோட வைஃப் தான் மாயா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப மாயா வந்து பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் நம்ம ஜெமிக்கு தெரிய வருது. சோ இது தெரிஞ்ச உடனே அதை கொண்டாடுற விதமா அவர் என்ன பண்றாருன்னா மார்க்கெட்டுக்கு போய் ஷாம்பைன் வாங்கிட்டு வரலான்னு அவர் போறாரு. சோ அந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. அந்த மாதிரி அவர் போகும்போது ஒரு 3 பேர் நம்ம ஜெம்மிய வம்புலுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம நேரா உள்ள போய் அந்த ஷாம்பினை வாங்குறாரு. அந்த மாதிரி ஷாம்பினை வாங்கிட்டு வெளியில வரும்போது திரும்பவும் அந்த 3 பேர் நம்ம ஜெம்மி கிட்ட வம்புலுக்குறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீ என்ன பணக்காரனா இந்த மாதிரி ஷாம்பின் எல்லாம் வாங்கிட்டு போற? அந்த மாதிரி அவனுங்க கேட்டதுக்கு ஜெம்மி என்ன சொல்றானா, இந்த மாதிரி என்னோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்கா, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நான் இந்த ஷாம்பினை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணிடுறான்னா கத்தி சொல்லிடுறான். சோ அந்த மாதிரி அவன் வந்து கத்தி சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிருச்சு. அதனால இவனுங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா நேரா இவனோட வீட்டுக்குள்ள பூந்து நம்ம ஜெமியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இத பார்த்த உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா மாயா இருக்கிற கதவையும் உடைச்சு உள்ள வந்து மாயாவையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா போலீஸ் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அந்த மாதிரி போலீஸ் வந்து அங்க வந்த உடனே அவனுங்க 3 பேரும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறாங்க. சோ இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஓடிடுது. அதனால இந்த சம்பவத்தை மறக்கறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து வேற ஒரு வீட்டுக்கு அவங்க ஷிஃப்ட் பண்றாங்க. சோ ஆக்சுவலி இது வந்து யாரோட வீடுன்னு பார்த்தா நம்ம ஜெம்மியோட ஆன்ட்டியோட வீடு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுல தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. சோ இந்த வீடு இப்ப சும்மா இருக்கறனால அவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. சோ அந்த வகையில அந்த இடத்துக்கு வந்த உடனே இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்கும்போது இப்ப மே அப்படின்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. சோ அவங்க வந்து யாருன்னு பார்த்தா நம்ம ஜெம்மியோட ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டு தான் இவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆன்ட்டியை பத்தி நிறைய விஷயத்த ஜெம்மி கிட்ட சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து நம்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி உன்னோட ஆன்ட்டி வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குள்ள மனுஷங்களை பத்தி அவங்க நம்புறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது மாயா என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க சொல்றத பார்த்தா அது லெப்ரகானா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க இத ரெட் கேப்னு சொல்லுவோம், இந்த கதவுக்கு பின்னாடி அதுங்க வாழுதுங்க அப்படின்னு உங்களோட ஆன்ட்டி நம்பிட்டு இருக்காங்க. அதனாலேயே அதுக்குன்னு ஸ்பெஷலா கறி சாப்பாடுன்னு இது எல்லாத்தையுமே வைப்பாங்க. சோ இப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க, சோ இது எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு இத கேட்ட உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இதுல என்ன இருக்கு, நீங்க இவ்வளவு பெரிய வீட்டையே எங்களுக்காக கொடுக்குறீங்க, அதுங்களுக்கு சாப்பாடு கூடவா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க யாருமே இந்த விஷயத்த நம்பல. ஏன் இத சொல்றாங்க பாத்தீங்களா இந்த மே, அவங்க கூட இந்த விஷயத்த நம்மள என்ன பாத்துக்கோங்களேன். சோ அப்படி நம்பலைன்னா எதுக்காக இவங்க வந்து சொல்லணும்? அதாவது இந்த ஆன்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இதே தான் ஒரு வேலையா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த வழிமுறையை வந்து இவங்களையும் பண்ண சொல்றது எந்த தப்பு இல்ல இல்லையா. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இத சொல்றாங்க. சோ அந்த மாதிரி சொல்லும்போது மாயா என்ன கேக்குறாங்கன்னா, அந்த ஆன்ட்டி எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு, அதாவது இப்பதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க ஆன்ட்டிக்கு வந்து குழந்தை இல்லன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு. அத வந்து இந்த ரெட் கேப் தான் தூக்கிட்டு போயிருக்குங்க. சோ இந்த மாதிரி ரெட் கேப் இருக்குதுங்க அப்படிங்கிற விஷயம் அந்த ஆன்ட்டிக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க அதனாலே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இவ்வளவு நாள் சாப்பாடு வச்சுட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அதை வந்து காப்பாத்த உதவி பண்ணதே அந்த ரெட் கேப் தான் சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஜெமிக்கு புரியல. என்னன்னா அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்றாரு. சோ அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள அடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி அடிக்கிட்டு இருக்கும்போது தான் மாயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கண்டுபிடிக்கிறாங்க. அதுல அப்படி யாரோட போட்டோ இருக்குன்னா அந்த கடத்திட்டு போனாங்க இல்லையா அந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தையோட உருவம் தான் அந்த போட்டோல இருக்கு. சோ அதுக்கப்புறமா ஜேமியும் மாயாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு வந்து போறாங்க. இந்த பாரை வச்சிருக்கிறதே வந்து யாருன்னு பார்த்தா அந்த மே ஆன்ட்டி தான். சோ அந்த மாதிரி அவங்க பாருக்கு வந்து அவங்க போன உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேமி மாயாவை அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்கும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சகஜமா அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் வராரு. சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உங்களோட ஆன்ட்டி ரெட் கேப்புக்கு சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்தையும் வைப்பாங்க, ஆனா அதையே நீங்களும் பண்ணாதீங்க, அந்த மாதிரி ரெட் கேப் வந்து உங்களை தேடி வந்ததுன்னா அதை நீங்க கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. சோ இதை பார்த்த உடனே மாயாவும் ஜெமி என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஊர்ல இருக்கிறவங்க பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கேப் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்பவும் செய்யறாங்க, மீதி பேர் அது இல்லவே இல்லைன்னு நம்புறாங்க. சோ இந்த மாதிரி சொன்னாரு இல்லையா அந்த வயசானவர், அவரு வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வந்து ஜாலியா போயிட்டு இருக்கும்போது இப்ப கொஞ்சம் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் அவருக்கு கேக்குது. சோ இவரும் இதை பார்த்துட்டு என்ன இந்த சின்ன பையன் தனியா இருந்து அழுதுட்டு இருக்கான், அப்படி யாரா இருக்கும் அப்படின்னு போய் அவரும் என்ன பண்றாருன்னா சமாதானப்படுத்தலான்னு போகும்போது தான் தெரியுது அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையன் கிடையாது, அதுதான் அந்த ரெட் கேப். சோ அது என்ன பண்ணுதுன்னா வேகமா அவர் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது கொலை பண்ணிடுது.
ஆனா அதோட முகத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க காட்டல. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஜேமியும் மாயாவும் இந்த வீட்டை வந்து ரிப்பேர் பண்றதுக்காக டேனின்னு ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டுருக்காங்க. சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கார்பெண்டர் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணி கொடுக்குறவரு. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பசங்க இருக்காங்க. அவங்க தான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்பா இருக்காங்க. சோ இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாப்பிடறதுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது இப்போ ஒரு வயல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்று ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அங்க மே ஆண்டியும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இப்ப நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு இந்த மாதிரி நேத்து ஒரு வயசானவர் உங்ககிட்ட வந்து பேசிட்டு போனாரு இல்லையா, அவரோட நாய் வந்து காணாம போயிருச்சு, அதை தான் நாங்க இங்க வந்து தேடிட்டு இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மே ஆண்டி பொய் சொல்லிடுறாங்க. அதாவது அந்த ஆளுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா காணாம போயிருப்பாரு. இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படிங்கறக்காக தான் அந்த நாய் காணாம போயிருச்சு அப்படின்னு அவங்க மழுப்ப பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி இவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டேனியோட 2 பசங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஜேமி வந்து உள்ள போயிட்டு வரும்போது அவங்க கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற பழங்கள் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு, உங்களை நம்பி நான் வீட்டை விட்டுட்டு போனா நீங்க அங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாம நிறைய பொருள் வேற காணாம போயிட்டு இருக்கு, இத பத்தி எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த 2 பசங்களும் சொல்றாங்க. சோ இத பார்த்த உடனே ஜெமி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உங்ககிட்ட சொன்னால வேலைக்காகாது, உங்களோட அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்புறான். சோ இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஆகுது. மாயாவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே ஒரு கறி துண்டை எடுத்துட்டு அங்க வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க அங்க இருந்து திரும்பி பார்க்கும்போது அந்த கறி துண்டை காணோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளேட் எடுத்துட்டு அப்படியே உள்ள போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சோ அந்த டேனி அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீட்டை வந்து பாத்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டேனியோட முதல் பையன் வந்து என்ன பண்ணிடுறான்னா அந்த வீட்டோட கண்ணாடியை உடைச்சிடறான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது ஒழுங்கா கேட்காதா, பின்னாடி இருக்கிற 2 பசங்களும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஜேமி என்ன சொல்றானா, கோவப்பட்டு உன்னோட அண்ணன் தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டான், அதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து சிரிச்சிட்டு இருப்பீங்களா, இது தப்பு இல்லையா அப்படின்னு அவன் ஹார்ஷா பேசும்போது இதை பார்த்த உடனே அந்த 2வது பையன் என்ன பண்றான்னா நம்ம ஜேமியா அடிக்க வந்துடுறான். சோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேனி இந்த இடத்துக்கு வராரு. அவரு வந்து இதை பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா அவரோட முதல் பையனை போட்டு அடிக்கிறாரு. இதை பார்த்த உடனே மாயா நடுவுல வந்து தடுத்து எதுக்காக அடிக்கிறீங்க, அப்படி எல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா விடுற மாதிரியே தெரியல, நீ எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், எங்க கூட எல்லாம் நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. சோ இதை பார்த்த உடனே அந்த பையனை என்ன பண்றான்னா நேரா போன சுத்துங்கறனால காட்டு வழியா குறுக்கு பாதையில வந்து பாத்தீங்கன்னா அவன் போறான். சோ இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயா என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு கார்டன்ல இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ரெட் கேப் இருக்கிற காடு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு வந்து இப்ப ஓபன் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த கதவு வழியே ஏதோ சத்தமும் கேக்குது. இத பார்த்த உடனே என்ன சத்தம் அது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா மெதுவா அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. சோ அந்த மாதிரி காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது அந்த மே ஆண்டி வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாங்க. என்னன்னா இந்த மாதிரி அந்த வயசானவரோட நாய் வந்து காணாம போயிருக்கும்னு போய் சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா இங்க வருது. சோ இத பார்த்த உடனே அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா அந்த நாயை வந்து ஊர்ல இருக்கவங்க கிட்ட எப்படியாவது ஒப்படைச்சாகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா இவங்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக பாக்குது. சோ இந்த மாதிரி அது பின்னாடியே போகும்போது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு டோர்வே மாதிரி இருக்கு. அது வழியா மாயா வந்து எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள வந்து பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துக்கு நடுவுல மனுஷங்களோட எலும்பு துண்டு எல்லாமே இருக்கு. சோ இத பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போடுது. அந்த நாயை திரும்ப கூப்பிடலான்னு பார்த்தா அது அந்த இடத்துல இறங்கி போயிட்டே இருக்கு. சோ இத பார்த்த உடனே பயந்து போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து வேக வேகமா கிளம்புறாங்க. சோ இந்த மாதிரி கிளம்பி போகும்போதுதான் தூரத்துல வந்து அந்த டேனியோட முதல் பையன் ரொம்ப தூரம் நடக்க முடியாம ஒரு மரத்துல சாஞ்சு ஓய்வு எடுத்துட்டு இருக்கான். சோ மாயா வந்து அவனை பார்த்த உடனே நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, இன்னைக்கு நடந்தது வெறும் ஒரு ஆக்சிடென்ட் தான், அதை நீ ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்றான்னா அவங்க அப்பா போட்டு அடிச்சதுனால வந்த தழும்பை எல்லாத்தையுமே அவன் வந்து காட்டுறான். சோ இந்த மாதிரி அவன் காட்டிட்டு என்ன பண்றான்னா டக்குனு மாயாவோட கழுத்தை பிடிச்சு அவங்கள வந்து கொலை பண்ற மாதிரி வரான். சோ எதுக்காக இவன் வந்து இப்படி பண்றான்னா உன்னாலதான் வந்து இன்னைக்கு என்னோட அப்பாவால நான் அடி வாங்குற நிலைமைக்கு போயிட்டேன், நீ அந்த இடத்துல சத்தமா பேசுறதுனாலதான் எங்க அப்பா என்ன அடிக்கிறதுக்காக அங்க வந்தாரு, நீ மட்டும் அந்த இடத்துல சத்தம் போடாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் எங்க அப்பா என்ன அடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவனை கொலை பண்ற மாதிரி வரும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு அவனை புடிச்சிட்டு சரசரன்னு இழுத்துட்டு ஓடிடுது. இதை பார்த்த உடனே பயந்து போன மாயா என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து வேக வேகமா ஓடி அவங்க வீட்டுக்கு வந்து அந்த கதவை சாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜேமியை வந்து இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மே ஆண்டி சொன்னதெல்லாம் உண்மைதான், அந்த ரெட் கேப்ஸ் இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி அந்த இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாயா கூட்டிட்டு வராங்க. ஆனா ஜேமி வந்து பாத்தீங்கன்னா இதை நம்புற மாதிரியே தெரியல. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க ஆனா ஜேமி அதை நம்புறது மாதிரியே இல்ல. சோ இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த பார்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேமி இருந்துட்டு இருக்கும் போது அந்த காணாம போனா இல்லையா அந்த பையன், அவனோட தம்பியும் தங்கச்சியும் வந்து இந்த மாதிரி எங்க அண்ணனை காணோம், நீங்க யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பார்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஜேமி பார்த்த உடனே நம்ம ஜேமி கிட்ட வந்து உங்க வீட்டு கண்ணாடி உடைச்சனால என்னோட அண்ணனை நீ ஏதோ பண்ணிட்ட, மரியாதையா சொல்லு, என்னோட அண்ணன் எங்க அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னோட அண்ணன் நேத்து தானே போனா வீட்டுக்கு வரலையா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு
கேட்டதுக்கு நடிக்காத, நீ தான் எங்க அண்ணனை ஏதோ ஒண்ணு பண்ண, மரியாதையா சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் அவன் கத்தி பேசும்போது மே அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பார்ல எல்லாம் சண்டை போடக்கூடாது, இங்க இருந்து வெளியில போங்கன்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க துரத்தி விடுறாங்க. சோ இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஜேமி காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஆனா அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறான். சோ இப்ப ராத்திரி ஆகுதா, மாயா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல தனியா இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வந்து தனியா இருக்கும்போது இப்ப அந்த வீட்டோட கதவு திறந்து ஏதோ ஒண்ணு உள்ள வர்ற மாதிரி காட்டுறாங்க. சோ அது அப்படி என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த ரெட் கேப். இத பார்த்த உடனே மாயாக்கு தூக்கி வாரி போடுது. இத பார்த்த உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில இருக்கிற போனை வச்சு அதை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ரெட் கேப் என்ன பண்ணுதுன்னா அது தூக்கிட்டு வந்த பேகை எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து போகுது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த பையில அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த டேனியோட முதல் பையன் இருக்கான் இல்லையா, அவனோட தலை அதுக்குள்ள இருக்கு. சோ இதுக்காக இந்த ரெட் கேப் வந்து மாயாக்கு உதவி பண்ணணும். அது ஏன்னா மாயா வந்து அதுங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நன்றிக்காக தான் அதுங்க வந்து பாத்தீங்கன்னா மாயாக்கு உதவி பண்ணுதுங்க. ஜேமி வீட்டுக்கு வந்த உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா அந்த பையை எடுத்து காட்டுறாங்க. அதுக்குள்ள இருக்கிற தலையை பார்த்த உடனே ஜேமிக்கு தூக்கி வாரி போடுது. சோ இத பார்த்த உடனே நீ தான் அதை கொலை பண்ணியா அப்படின்னு அவன் கேட்டதுக்கு இல்ல, நீ இதை நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காட்டுறாங்க. சோ இதை காட்டினதுக்கு அப்புறமா தான் ஜேமியுமே அதை நம்புறான், இந்த மாதிரி ரெட் கேப் இருக்கிறது உண்மைதாங்கிறது. சோ இந்த சமயத்துல தான் அந்த கதவு வந்து பாத்தீங்கன்னா தட்டுற சத்தம் கேக்குது. இதை பார்த்த உடனே ஜேமி என்ன சொல்றான்னா இந்த மாதிரி அந்த தலையை எங்கேயாவது மறைச்சு வை, நான் வந்து சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு தட்டுறது யாருன்னு பார்த்தா அது வந்து அந்த டேனி தான். சோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஜேமி கேட்டதுக்கு இந்த மாதிரி என்னோட முதல் பையனை காணோம், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு உங்களோட முதல் பையன்லாம் என்கிட்ட எல்லாம் இல்ல, அவனை நீங்க நேத்தே அனுப்பிட்டீங்களே, அதுக்கப்புறம் எதுக்காக அவன் இன்னமும் இங்க இருக்க போறான் அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட ரெண்டு பசங்களும் என்ன சொன்னாங்கன்னா நீ தான் அவனை கடத்தி வச்சிருக்க, மரியாதையா சொல்லு அப்படின்னு அவர் கேட்டதுக்கு சோ அவங்க எவ்வளவு சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த வீட்டை விட்டு போகாதனால ஜேமி என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க இருந்து போலைனா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அவரு என்ன பண்றாருன்னா அங்கிருந்து போற மாதிரி அவரு நடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த சமயத்துல தான் ஜேமியோட வைஃப் மாயா என்ன பண்றாங்கன்னா அந்த தலையை எடுத்துட்டு நேரா மொட்டை மாடிக்கு போக பாக்குறாங்க. அந்த மாதிரி ஏனியில போகும்போது அந்த டேனியோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாயாவை பயன்படுத்திடுறா. இந்த மாதிரி பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க கையில இருக்கிற அந்த பைய கீழே போட்டுறாங்க. அதை எடுத்து அந்த பொண்ணு பார்க்கும்போது அப்பதான் தெரிய வருது அவனோட அண்ணனோட தலை அந்த பைக்குள்ள இருக்குதுங்கிறத. வேக வேகமா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவங்களோட அப்பா கிட்ட கொண்டு போய் இதை காட்டுது. சோ இதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட முதல் பையனை கொண்டவங்கள நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஜன்னலை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பயந்து போன மாயா என்ன பண்றாங்கன்னா ஒரு ரூம்குள்ள போய் கதவு சாத்தும் போது பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேனியோட ரெண்டாவது மகன் வீட்டுக்குள்ள வந்துடுறான். அந்த மாதிரி அவன் உள்ள வந்து அந்த கதவை உடைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஜேமி என்ன பண்றாருன்னா அவரு கையில இருக்கிற பேனை வச்சு அவனோட தலையிலேயே ஒண்ணு வைக்கிறாரு. சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை வருது. இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது ஜேமி கையில இருக்கிற கத்திய வச்சு தெரியாம அவனோட வயிற்றிலே சொருவிடுறாரு. சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா அவனோட அப்பனும் உள்ள வரானா, அந்த கத்தி எடுத்து அவன் என்ன பண்றான்னா ஜேமியை கொலை பண்ணலான்னு வரான். சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா மாயா அங்க இருந்து நேரா அந்த காட்டுக்குள்ள போய் அந்த ரெட் கேப் இருக்கும் இல்லையா அது இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க மட்டும் அவர் எனக்காக காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்கிற விஷயத்த நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. சோ இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா வெளியில போன மாயாவையும் அந்த டேனி என்ன பண்றான்னா சரமாரியா அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள அவனோட ரெண்டாவது மகன் ஜேமியை கொலை பண்ணலான்னு வரான். சோ இப்ப இந்த மாதிரி அவன் கொலை பண்ணலான்னு வரும்போது அந்த ரூஃபை உடைச்சுக்கிட்டு அந்த ரெட் கேப் என்ன பண்ணுதுன்னா நேரா இவன் மேல விழுந்து அவனை கொலை பண்ண பாக்குது. சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இத பார்த்தா அவனோட அப்பா அதோட தலையிலே அடிக்கிறாரு. சோ இந்த மாதிரி அடிச்சதுல என்ன ஆகுதுன்னா அது அந்த பெட்ல போய் மயங்கி விழுந்துருது. சோ இத பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுது, இது எல்லாத்தையுமே பண்ணது இந்த ரெட் கேப் தான். சோ இதை இனிமேலும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல அடிச்சு அதை கொலை பண்றாங்க. அது ஒண்ணு மட்டும் தான் இருக்குன்னு இவங்க பார்த்தா அங்க ஏகப்பட்டதுங்க வருதுங்க. இதை பார்த்த உடனே இந்த வீட்டை விட்டு நம்ம முதல்லங்கிறது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அங்க அவங்க வந்து தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது அந்த வீட்டோட கதவு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு திறக்க பாக்குது. சோ அதே சமயம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்றான்னா மாயாவை கொலை பண்ண பாக்குறா. இந்த மாதிரி அவ கொலை பண்ண பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ரெட் கேப் வந்து அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போகுதுங்க. சோ இப்ப இந்த மாதிரி அந்த ரெட் கேப் வந்து இங்க கதவு திறக்கலான்னு பாத்துட்டு இருக்கும்போது இதை பார்த்த உடனே அவன் என்ன பண்றான்னா வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த ரெட் கேப் என்ன பண்ணுதுன்னா கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அவனை கொலை பண்ணலான்னு வருது. இந்த மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற ஒரு கத்தியை வச்சு அதோட மண்டையவே ரெண்டா பொளக்குறான். சோ இப்ப இந்த சமயத்துல அந்த பொண்ணு வந்து மாயாவை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பால, அவளை கூட ரெட் கேப் வந்து இழுத்துட்டு போயிருக்குமே, அதுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணை நாலா பக்கமும் புடிச்சு அதோட வயித்தை கிழிச்சு அதை கொலை பண்ணுதுங்க. சோ இப்ப இந்த சமயத்துல டேனியோட பையன் வந்து அங்க இருந்து தப்பிக்கலான்னு காருக்குள்ள ஏறும்போது வெளியில வந்து அவனோட அப்பாவும் இந்த மாதிரி நானும் வரேன் என்னையும் உள்ள விடு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம இங்க இருந்து தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெட் கேப் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா கத்தி எடுத்து அவனோட கழுத்திலேயே சொருவி அவனை அந்த இடத்துல கொலை பண்ணுது. சோ இதை பார்த்த உடனே என்னோட பசங்க எல்லாத்தையும் கொண்டு அந்த ரெட் கேப்பை நான் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா
ஒரு கன்னை எடுத்து அங்க இருக்கிற ஒரு ரெட் கேப்பை அவர் கொலை பண்றாரு. சோ இதை பார்த்த உடனே அந்த மத்த ரெட் கேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அங்க இருந்து வேகமா ஓடிடுதுங்க. நேரா மாயா கிட்ட வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், நான் உன்னை விட்டுருவேன், ஆனா உன்னோட குழந்தைய மட்டும் நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வயிற்று கிட்ட அந்த கன்னை வந்து எடுத்து காட்டிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா காட்டுக்குள்ள வந்து ஒரு நாய் காணாம போயிருக்குன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அது அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா அவரோட கையை கடிச்சு வைக்குது. உடனே மாயா என்ன பண்றாங்கன்னா கீழே இருக்கிற கன்னை எடுத்து டேனியோட முகத்தை பார்த்தே அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. சோ இப்ப இந்த ராத்திரி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாயாக்கு வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. சோ இந்த மாதிரி வலியால அவங்க அந்த ராத்திரி ஃபுல்லா துடிச்சிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு ஒரு வழியா குழந்தை பிறந்துருது. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். சோ இந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் கடக்க ஆரம்பிக்குது. மாயா ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா குழந்தைய வந்து அவங்க ரூம்ல விட்டுட்டு வெளியில வரும்போது குழந்தைய விட்டுட்டு வந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இதை பார்த்த உடனே அவங்க வேகமா என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை இருக்கிற ரூமுக்கு வராங்க. இந்த மாதிரி உள்ள வந்து பார்த்தா குழந்தைய காணோம். சோ இதை பார்த்த உடனே அந்த ரெட் கேப் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா காட்டுக்குள்ள வந்து ஒரு குகை மாதிரி போயிருக்கும் இல்லையா, அதுல கூட நிறைய மனுஷங்களோட எலும்பு கூட எல்லாம் இருந்திருக்குமே, அந்த இடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி உள்ள போகும்போது அதுக்குள்ள வந்து நிறைய டோர்ஸ் எல்லாம் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி அதுக்குள்ள போகும்போது அவங்களோட குழந்தை கத்துற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. இங்க இருக்கிற எல்லா ரெட் கேப்புமே மாயாவை வந்து தடுக்கும் போது தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தனோ அதே மாதிரிதான் உன்னோட குழந்தைய இந்த இடத்துக்கு வந்திருக்கு, நான் உன்னோட குழந்தைய பாத்துக்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மாயாக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னா அந்த ஆன்டியோட குழந்தை காணாம போயிருக்குன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தை இந்த குழந்தை தான். சோ இந்த பாட்டி தான் அந்த காணாம போன குழந்தை. அந்த ரெட் கேப் கிட்ட அவங்க போனனால அவங்க வந்து அந்த இனத்துக்கே தலைவியா மாறிடுறாங்க. அவங்க சொல்றதுதான் அந்த ரெட் கேப்புமே கேட்கும். மாயாவும் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வேற ஏதாவது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, ஆனா என்னோட குழந்தைய மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுதுங்கன்னா கையில கத்தியோட அந்த இடத்துல நின்னுட்டு இருக்குங்க. சோ இந்த சமயத்துல மாயா என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற அந்த ரெட் கேப் கிட்ட இருக்கிற கத்திய வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ற மாதிரி வராங்க. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயந்து போகுதுங்க. மரியாதை என்னோட குழந்தைய வந்து கொடுத்துருங்க, அப்படி நீங்க யாரும் என்னோட குழந்தைய திருப்பி கொடுக்கலைன்னா நான் இதை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டிமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய கொடுக்கற மாதிரியே தெரியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெட் கேப்பை கொலை பண்ணிட்டு நேரா வேக வேகமா உள்ள பூந்து அந்த பாட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொலை பண்ணிடுறாங்க. உடனே இங்க சுத்தி இருக்கிற எல்லா ரெட் கேப்புமே பயந்து போய் மாயா வந்து பாத்தீங்கன்னா அதுங்க வணங்க ஆரம்பிச்சிருதுங்க. அதாவது அதுங்கெல்லாம் என்ன சொல்லுதுங்கன்னா அடுத்த தலைவி நீங்க தானே அதுங்க சொல்லுது. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா குழந்தை அப்புறம் இதுங்களை எல்லாம் கூட்டிட்டு வெளியில வரும்போது ஜேமி இது எல்லாத்தையுமே அவன் பாத்துட்டு இருக்கான். சோ இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இதுங்க பண்ற ஒரு சின்ன பூஜையால ஒரு மண்டபத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கசிஞ்சு நேரா மாயாவோட மேல வந்து ஊத்துது. அதாவது இதுக்கப்புறம் இன்னில இருந்து மாயாதா இதுங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்த போறா. சோ இதை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஜேமியும் அங்க இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். சோ இந்த மாதிரி நடக்கும்போது இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை முடிவடையுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.